அட வாங்க முகில். வாங்க அவினாஷ். எப்படி போகுது? நல்லா போகுது. அந்த பீகார் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாலும் பிஜேபி ஜெயிச்சிட்டாங்களே. அதெல்லாம் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நம்ம ஊர் எலெக்ஷன் பாருங்க, 2026 வருது. புதுசாக 2026 விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட அரசியல் பற்றி கொஞ்சம் பேசுவோமா? யாரோட அரசியல் பற்றி? தளபதி விஜய். என்ன நீங்க வந்து அரசியல் வந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப வந்து விமர்சனமா வந்து கொட்டிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, அரசியல் வந்தா விமர்சனங்கள்லாம் வைக்கதான் செய்வோம். அது கடந்து வராத அரசியல். எதுவுமே வராம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அப்படியே சேஃபா தலைமை செய்து போனோம்னா அது வாய்ப்பே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம விஜயோட அரசியலை கொஞ்சம் அலசலாமா? சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியல் பண்ணுறாரு. பட் அந்த அரசியல் வந்து எனக்கு ஒரு மெச்சூரிட்டியே தெரியல. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவர்கிட்ட இல்லையோ எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முகில்? விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தெளிவு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது அரசியல் தெளிவு இல்லைன்னு சொல்கிறீங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விஜய் மக்கள் இயக்கம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அரசியல் வந்து பண்ணியிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. எந்த ஒரு பேரிடர் இருந்தாலும் இல்லை மக்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏதாவது உதவி தேவைப்படுது, எதாக இருந்தாலும் வந்து டைரெக்டாக அங்கேயே போயிட்டு ஒரு கூட்டம் நடத்தி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உதவி பொருட்கள்லாம் வழங்குறது, அங்கே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு காசு வேணும்னா ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வந்து 25 வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிறாங்க இருக்கும் போதே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அப்போவே வந்துட்டு நிறைய டைம் வந்து கேட்டிருப்பாங்க அவர்கிட்ட, நீங்கள் அரசியல் வருவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பா. அவர் ஜெனியூனாக பதில் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பாக நான் அரசியல் வந்து வருவேன், அந்த டைம் வந்து ஒரு டைம் இருக்குது அப்போ தான் வருவேன். இப்போ எப்படி வந்து மக்கள் வந்து என்னை நடிகராக ஏற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி வந்துட்டு என்னை ஒரு பொலிட்டிஷியனாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அரசியல் வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜென்யூனாக பதில் சொல்லி அதே மாதிரி டைம் வந்துச்சு அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ இப்போ வந்து இருக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக ஒரு அரசியல் ஒரு தலைவர் தேவை அப்படின்னு அறிஞ்சிட்டு இப்போ இறங்கியிருக்காரு. வந்து எல்லாமே வந்து பண்ணாரு, பிரச்சாரம் பண்ணாரு, கூட்டம் நடத்தினாரு. ஆனால் ஒரு சின்ன 41 பேர் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய நெகட்டிவ் ஆயிடுச்சு அவரோட அரசியல் வாழ்க்கையிலேயே. ஆனால் விஜய்க்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு நான் உடன்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. அதே மாதிரி கொள்கை தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், பெரியார் அவங்களாம் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு சைடும் போகாமல் திராவிடம் அந்த திமுக அதிமுக அப்படிலாம் போகாமல் எல்லாத்துக்குமே வந்துட்டு சமமாக நாங்கள் வந்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவர் இறங்கியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு பிடிக்காதவங்க தான் வந்துட்டு அவருக்கு மெச்சூரிட்டி இல்லை வந்து அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியாது, அவர் அரசியலுக்கு வந்து குழந்தை அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து விஜய் பிடிக்கும், விஜய்க்கு மக்களை பிடிக்கும். ஸோ அந்த ஒரு அன்பில் தான் ஆமாம் அன்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு. இதில் வந்து உங்களுக்கு என்ன வீக்னஸ் தெரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நிறையா போராட்டம் பண்ணாருன்னு சொன்னீங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு போராட்டம் மிஸ் பண்ணி இலங்கை மீனவர்கள் போராட்டம், அந்த போராட்டம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், கரூரில் வந்து 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம துக்கம் மட்டும் தான் விசாரிக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு மனித மாண்பு, ஒரு பேசிக்காக ஒரு மனுஷங்கிற அறிவு இருக்கும். ஏன்னா அங்கே போயிட்டு நான் வந்துட்டு ரத்தத்தின் ரத்தமே பாட்டு பண்ணால் நீங்கள் எப்படி நினச்சி பார்ப்பீங்க? அதெல்லாம் வந்து ஒரு எமோஷ்னல் தான். வந்துட்டு ஒரு மக்கள் வந்து அங்கே கொத்த இறந்து போயிட்டு இருக்காங்க. அதை ஒரு கூட்டம் வந்து கூட்டி நம்ம வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்கும் போது மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அப்படி சொல்ல முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ 41 பேர் இறந்துட்டாங்க. இறந்தது ரொம்ப துக்கமான விஷயம். துக்க வீட்டில் போய் நம்ம துக்கம் மட்டும் விசாரிச்சுட்டு நான் வர்றதான் நம்ம மாண்பு. அப்போ இதே பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து இந்த மாதிரி தமிழக மீனவர்கள் வந்து அந்த ஸ்ரீலங்கனார் வந்து கொண்டுறாங்க. கொண்டுட்டு எல்லாமே பேசிட்டு இலங்கை அரசை பார்த்துட்டு நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன் டைலாக்லாம் பேசிட்டு. அடுத்து என்னுடைய படத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். காவலன் படத்தை பெரிய வெற்றி படமாக்கி உங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்து வேலாயுதம். காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ஒரு நல்ல மாஸ் பிலிமா வரும். கடைசியில் வந்து இப்போ வந்து என் சினிமாவுக்கு வர்றேன், என் சினிமா பற்றி பேசுகிறேன், போன காவலன் வந்து நீ நல்லா
ஹிட் பண்ணிட்டீங்க, அடுத்து வந்து வேலாயுதம் படம் வருது, அதில் 1க்கு 2 பாட்டு வச்சிருக்கேன் அப்படிலாம் வந்து அவர் சொல்லவே இல்லையே. அவர் பாட்டு பாடினாருங்கிறதுக்காக வந்துட்டு அவர் மூவி ப்ரொமோஷன் பண்ணாருன்னு அப்படி இல்லை. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க முதலமைச்சராக வந்து இருந்த கருணாநிதி வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து உண்ணாவிரதம் வந்து அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அதோட பார்க்கும்போது அப்போ ஒரு மக்களுக்கு வந்து பார்த்தா ஒரு அன்பு இருக்கிறனால தான் அவர் அப்படி பண்ணியிருக்காரு. அதை வந்து ஏன் வந்து இப்போ விமர்சனம் பண்ணணும்? அதுவும் இல்லாமல் அது அந்த டைமில் நடந்தது. இப்போ வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருக்குது? அவர் அதை சப்போர்ட் பண்ணு சொல்ல வரல. இப்போ வந்து ஒன்று அவரு காங்கிரஸே நின்றலாம், இல்லாட்டி தமிழக மக்கள் கூட சேர்ந்து நின்றலாம். இப்போ 2க்கு நடுவில் நிற்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா 2010 மே மாதம் தான் வந்து நம்ம இலங்கை தமிழர் அழிப்பு வந்து நடந்துச்சு. நடந்து முடிஞ்சு ஒரு செப்டம்பர் மாதத்துலேயே வந்து அவர் போய் போஸ்டிங் எடுத்தார் காங்கிரஸில். ஓகே, ஏன்னா இப்போ இதை வச்சுக்கோங்க, இதே வந்து நாகையில் வந்து விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாருன்னா, மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தாய் பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிளாஷ்பேக். உதவித்தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் 25,000, நடிகை பிரகதி 1000, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5000. அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்ன மீட் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை, பட் இருந்தாலும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்க அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவர் மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். அவர் எங்கிட்ட பேசின விதம், எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இலங்கை படுகொலை நடந்த மெயின் ரீசன் வந்து காங்கிரஸ் தான். இப்போ திமுக எதிர்க்கிறதுக்கு நாங்கள் மெயின் ரீசன், நாங்கள் தமிழ் தேசம், நாங்கள் மெயின் ரீசன் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணியால தான் அன்னைக்கு வந்து நினைச்சிருந்தா நிறுத்திருக்கலாம். அதனால தான் நாங்கள் சொல்றோம். இப்போ வந்து இவர் காங்கிரஸுக்கு இன்னும் சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா இப்போ நீங்க செகண்ட் மாடலே எடுத்துக்கோங்களேன். செகண்ட் மாடல் எடுத்துட்டீங்கன்னா அவர் கச்சத்தீவு வந்து மீட்டு கொடுங்க மோடிஜிங்கிறாரு. ஆனா கச்சத்தீவு யாரால போச்சு அதை பத்தி அவர் பேசவே இல்லை. யாரால போச்சுங்கிறது வந்து செகண்டரி. இப்ப யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களால ஆட்சி இருக்குன்னா இது வந்து இன்டர்நேஷனல் பார்டர் வந்து நீங்க டக்குன்னு ஒரு விஷயம் டக்குன்னு எழுதி கொடுக்க முடியாது. கொடுக்குறவங்க நம்ம யோசிச்சிருக்கோம். இப்போ நீங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் புரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க 2 வேற வேற நாடு இப்போ நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம இணைக்க முடியாது. இப்போ கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் நம்ம கச்சத்தீவுல மாட்டிக்கிட்டோம். இப்போ ராமேஸ்வரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏன் போய் அடிக்கடி மாட்டுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மீன் வளம் அங்கே கிடையாது. கச்சத்தீவு தாண்டி போனால் முடியும். அதை பற்றி கொஞ்சம் கூட தமிழக மக்கள் பற்றி கொஞ்சம் கூட சிந்தனையில் காங்கிரஸ் அரசு அப்படி எழுதி கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ இது முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து செகண்ட் மாநாடு நடந்துச்சு மதுரையில். மாநாடு நடந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு. அப்போ அந்த ஆணவ படுகொலை நீங்கள் உங்கள் கொள்கை தலைவர் யாரை சொல்கிறீங்க? பெரியாரை சொல்கிறீங்க. பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆணவ கொலையெல்லாம் நடக்கூடாது, அப்புறம் வந்து ஜாதி தீண்டாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் வந்து பெண்ணடிமைத்தனம் இருக்கக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க. அதை நீங்கள் பெரியார் வாதியை நீங்கள் சொல்கிறீங்க. அதை நாங்கள் ஏற்கல. ஏன்னா எங்களுக்கு வந்து அதில் நிறைய முரண்பாடு இருக்குது. அது கடைசியாக பேசலாம். ஏன்னா இப்போ வந்து கவின் ஆணவ கொலை நடந்திருக்கு. பட் நீங்கள் அதை பற்றி செகண்ட் மாநாட்டில் வந்து நான் ஆணையிட்டால் நான் நடந்து விட்டால் அந்த மாதிரி அந்த எம்ஜிஆர் பாட்டை பாடிட்டு இருக்காரு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஓடிப்பேன். ஆனா வந்து அந்த கவின் பிரச்சனை வந்து வாயவே திறக்கல. ஏன்னா நீங்க கொள்கை தலைவர் பெரியார் வச்சுட்டு நீங்க அதை சொல்லிட்டு தான் வர்றீங்க. நீங்க வந்து நாங்க இந்த மாதிரி ஜாதியை இது பண்ண மாட்டோம். இதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நான் என்ன பாக்குறேன்னா அங்க சவுத்துல வந்து ஹையர் கேஸ்ட் ஓட் பேங்க் வாங்குறதுக்கு விஜய் பிளான் பண்றாரு. ஏன்னா இதை பத்தி எதிர்த்து பேசிட்டு அந்த ஓட் பேங்க் மிஸ் ஆயிரும். ஏன்னா இப்ப ஏடிஎம்கே தோக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து அந்த சைடு அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்டோட இதாக தான் நான் பாக்குறேன். இப்போ அதுக்காக தான் விஜய் பண்றாரு. இது ஒரு விஷயம். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆணவ படுகொலை அப்புறம் இந்த காங்கிரஸ் இஷ்யூஸ்? இல்ல, அதாவது காங்கிரஸ் இஷ்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2008-09 காலகட்டத்தில் நடந்தது. அந்த டைம்ல வந்துட்டு அவர் அரசியல் இதுவா வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே பண்ணல. ஓகே, அரசியல் அந்த கட்சியோட சார்பாக தான் பண்றேன், அந்த கட்சியோட சார்பாக தான் பண்ணலாங்க. பொதுவாக வந்துட்டு அவர் மக்கள் இயக்கத்தை வச்சு அவர் பண்ணார். அதை தாண்டி இப்போ வந்துட்டு ரீசெண்டாக நீங்கள் சொன்ன அந்த கவின் ஆணவ படுகொலைக்கு வந்துட்டு அவர் குரல் கொடுக்காதது எனக்குமே வந்துட்டு ஒரு இதுதான் வருத்தம் தான். ஏன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அதை சொல்லியிருக்கணும். இப்போ வந்து இந்த விஷயம் வந்துட்டு தப்பு, இது வந்து இப்படி நடக்கூடாது, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்கணும். பட் அது வந்து அவர் சொல்லணுங்கிறது அது வந்து கண்டிப்பாக அது ஒரு இதாக இருக்கும். நான் இன்னொன்று சொல்லுவேன், ஸ்டார்டிங்கில் விஜய்க்கு வந்து தலைமை பண்பு இல்லை அப்படின்ட்டு. அதே நான் விளக்கம் கொடுத்துட்றேன். இப்போ அவருக்கு நிகரான ஒருத்தர் தான் அஜித்குமார். ஏன்னா
அவரோட ரசிகர் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. நீங்கள் அதோட அவ்வளோ ஹை லெவலுக்கு போவீங்களா எனக்கு தெரியல. ஆனால் அவரே வந்து ஒரு பொது வழிக்கு வந்துட்டு வாய் வச்சுட்டு அமைதியாடுறான்ட்டு ஒரு சத்தம் போட்டு அடக்குறாரு. அந்த தலைமை பண்பு விஜய்க்கு இல்லை. நீங்கள் அந்த தலைமை பண்பை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த பொது வழிக்கு வர்றப்பே நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீ கருணை அந்த 41 உயிரே பலியாக இருக்காது. இது வந்து மெயின் நீங்கள் ஃபால்ட்டாக பார்க்கணும். நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. ஆனால் இது மெயின் ரீசன். தலைமை நீங்கள் வந்து உங்களை பார்க்க வர கூட்டத்தை உங்களை ஹேண்டில் பண்ண முடியல. நீங்கள் எல்லாத்துக்கும் போலீஸ் சொல்லலாம். போலீஸ் எவ்வளோதான் கட்டுப்படுத்துவாங்க. நீங்கள் உங்களுக்கு பார்க்க வர ரசிகர் நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்க. நீங்கள் கூட்டம் கூட இப்போ கூட நீங்கள் எலெக்ஷன் வந்து இப்போ எஸ்ஏஆருக்கு அகென்ஸ்டாக போஸ்ட் போடுறீங்க. ஒரு விஜய் பதிவிட்டிருந்தாரு. அந்த பதிவில் என்ன சொல்றாரு, அது தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழகமா தெரியல, அப்படி திரண்டு நிற்குங்கிறாரு. பட் அது தப்பு. அதாவது நீங்கள் வந்து சொல்லணும் ரசிகர்கிட்ட, நானும் ஒரு மனிதன் தான், நான் உங்களுக்கு நல்லது செய்ய வர்றேன், உங்களுக்கு சேவை செய்ய வர்றேன், நீங்கள் பொறுமையாக ஒழுக்கமாக இருங்க, மரத்தில் ஏறாதீங்க, பொது சொத்தை வந்து சேதம் விளைவிக்காதீங்க, அப்படியே ஒரு தலைவராக ரெஸ்பான்ஸாக சொல்லணும். இதே அவர் சொல்ல மாட்டேங்காருன்னா நான் என்ன பார்க்குறேன்னா அவர் பானி சில்வர் ஸ்பூன் சொல்கிறத விட கோல்டன் ஸ்பூன் சொல்லலாம். ஏன்னா ஒரு அடித்தட்டு மக்கள் ஒரு என்ன நிலைமையில ஃபேஸ் பண்ணுவாங்க அது எதுவுமே ஏதாச்சும் பார்க்காம வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் வளர்ந்து வந்திருக்காரு. ஏன்னா இப்போ டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லணும். இத்தனை வருஷம் இப்போ ஒருத்தர் பேனர் அடிச்சு விசில் அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டான். இப்போ ஏன் நீங்கள் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எக்ஸாம்பிளுக்கு அஜித் குமார் இருக்காரு. அவர் வந்து சொல்றப்ப வந்து அவங்க ரசிகர்கள் கேட்கறாங்க, தலை சொல்றதை நிறுத்திட்டு இப்போ ஏகேன்னு சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் திருந்திட்டாங்க. அப்ப நீங்க அரசியல் பொது வாழ்க்கைக்கு வரீங்க, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம பண்றது தப்பு ஃபர்ஸ்ட் தலைவருக்கு தெரியணும். தலைவருக்கே தெரியாம இருக்கு. ரெண்டாவது வந்து திராவிடம் தமிழ் தேசம் 2 வச்சிருக்காரு. தமிழ் தேசங்கிறது வந்து திராவிடக்கு எதிராக சொல்றத விட ஒரு திராவிடத்துக்கு வந்து மாற்றா வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் இலங்கையில் ஒரு கொலை நடந்துச்சு. இப்போ நம்ம எல்லாம் கொலை பண்ணாங்க தமிழக மக்களை, தமிழ் இனத்தை கொலை பண்ணாங்க. ஆனால் வந்து இப்போ இங்கே இருக்க எல்லாமே கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவில் வந்து தண்ணி திறந்து விடுறதா இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாரும் வாய் மூட்டி அமைதியாக என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் கடிதம் எழுதுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களால இந்தியனாக இருந்தவங்க வந்து நீங்கள் 2 ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனை நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்தியன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை வரப்போ ஸ்டேட்டாக புரிஞ்சிருது, தமிழ்நாடு புரிஞ்சிடறோம். அப்போ தமிழ்நாடு புரிஞ்சப்போ நாங்கள் தமிழனே ஆண்டுக்கிறோம். அப்போதான் வந்து எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வர்றவங்க வந்து எப்படி வருவாங்க தெரியாது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எங்களுக்கு சேஃபாக இருக்கிறது வந்து ஒரு தமிழ் தேசத்துலேருந்து யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும் பார்க்குறோம். இப்போ விஜய் வந்து திராவிடம் தமிழ் தேசம் 2 இருந்ததுக்கு 2ம் வந்து ஒன்றும் ஆகாது. 2ல் வந்து அது ஃபர்ஸ்ட் அவர் தொண்டன் தெளிவில்லாம தான் பிரச்சனை கிடையாது, தலைவனே தெளிவில்லாம தான் ரொம்ப தப்பு. தெளிவில்லை நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே அதான். நான் இதைத்தான் சொல்றேன். இதெல்லாம் வந்து குறைகள்லாம் இன்னும் நிறைய சொல்லலாம். பட் இதான் நான் சொல்றேன். இப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தெளிவுங்கிறத நீங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை இது பண்ணி அவர் வந்து இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கொள்கையை விட ரொம்ப மோசமாக வந்து போயிட்டு இருக்கதான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு மாற்றம்ங்கிற ஒரு தேவைப்படுது. அப்படிங்கும்போது விஜய் வந்துட்டு இப்போ ஒரு அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காரு, நிறைய ஃப்ளாஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது வந்து ஒரு இத்தனை வருஷம் ஒரு 50-60 வருஷம் வந்துட்டு இதில் இருக்க அரசியலில் இருக்கிற கட்சியை வந்துட்டு அவங்க இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்கும்போது இப்போ தான் வந்தார். ஸோ அவருக்கு இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்கிறது கண்டிப்பாக அவர் கரெக்ட் பண்ணிப்பாருன்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது நான் இதுவே வந்து எல்லாமே நான் வந்து மறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டு வளர்ந்து போகும்போது கண்டிப்பாக அதெல்லாமே வந்து ஒரு கடந்து கரெக்டாக வந்துட்டு போவார்னு நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றப்ப வந்து அந்த இடத்துலேருந்து குறைய சொல்கிறாரு. நாங்கள் வந்து அதுக்கு மாற்றம் என்ன பண்ணுவோம். இப்போ நான் சீமானை சப்போர்ட்னு சொல்லலை. இப்போ நீங்கள் சீமானை எடுத்தீங்கன்னா ஏதோ ஒன்று கதை சொல்லணும்னு சொல்லுவேன். ஒரு எடுத்து சொல்லுவார், நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம், இந்த இடத்துக்கு போனால் இந்த மாதிரி பண்ணுவோம், நாங்கள் இதை எப்படிலாம் மாற்றுவோம். தற்சார்பு பொருளாதாரம் தான் தமிழ் தேசத்தில் மெயின் கண்ணு. ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேஸில் ஒர்க் பண்ணுறோம். அமெரிக்கன் பேஸில் ஒரு ஜெர்மன் பேஸில், அதாவது ஒரு ஃபாரின், இந்த 2 கண்ட்ரி குறிப்பிடல, ஃபாரின் பேஸ்டு. அவங்க நினைச்சாங்கன்னா நம்ம பொருளாதாரத்தை டக்குன்னு இது பண்ணிடலாம். அப்போ வந்து தற்சார்பு பொருளாதாரம் அதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல மெயினான பேஸு. நம்மளுக்கு வந்து நம்ம இங்கே என்ன பணம் விளையுது, நெல் விளையுது, நம்ம எதுக்கு ஆந்திராவில் போய் வாங்கணும், ஏன் கர்நாடகா போய் வாங்கணும், நம்ம இங்கேயே இது பண்ணிக்கலாம். இதான் தமிழ் தேசம் நாங்கள் மெயினாக கோராக பார்க்குறோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்து வர்றீங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், ஆச்சாவு பூச்சான்னு நீங்கள் சொல்ல வேணாம். என்ன பண்ணுவோம் மக்களுக்கு, நீங்கள் இன்னும் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்களே, நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கும், அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதை ரிவ்யூ பண்ணுறோம், எப்படி நீங்கள் சொல்கிற கரெக்டா இல்லையாண்டு. நீங்கள் டேரெக்டாக வந்து நான் எலெக்ஷன் எதில் சொல்லணும்னா அது வேலைக்கு ஆகாது. அதுவும் இல்லாமல் ஒரு ரசிகரை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துங்க, நீங்கள் போலீஸை கட்டுப்படுத்த நினைக்காதீங்க.
அது நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும். எத்தனையோ கட்சி நடக்குது, எத்தனையோ நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பலி எண்ணிக்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நடந்திருக்க கூடாது. நடந்திருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மாறுங்க. நீங்கள் உங்கள் சைடு ஒரு தப்பு இருக்கா, நீங்கள் மாற்றிக்கோங்க. அதான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. ஆனால் வந்து கண்டிப்பாக அரசியல் மாற்றம் வந்து இருக்கும் இந்த எலெக்ஷனில். கண்டிப்பாக. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.